சென்னை தாம்பரம் அருகே வெளிமாநில பெண்களை வைத்து மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வெளிமாநில பெண்கள் 7 பேரை மீட்டு போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது என்ன? மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்த பகீர் சம்பவம். போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையில் சிக்கிய வெளிமாநில பெண்கள். ஸ்பாவில் உல்லாச பயணம் என விளம்பரம் கொடுத்து பணம் சம்பாதித்து வந்த கும்பல் கூண்டோடு சிக்கியது எப்படி? சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் ஃப்ளவர் டே ஸ்பா என்ற பெயரில் கடந்த 2 மாதங்களாக மசாஜ் சென்டர் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த மசாஜ் சென்டரில் வெளிமாநிலம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக உயர் அதிகாரிகளுக்கு பகீர் தகவல் கிடைத்துள்ளது. உடனே தாம்பரம் மாநகர துணை கமிஷனர் பவன்குமார் தலைமையிலான தனிப்படையினர் மசாஜ் சென்டரில் அதிரடி ரெய்டு நடத்தினர். அதில் வெளியே மசாஜ் சென்டர் போல செட்டப் செய்து வைத்து ஸ்பாவின் உள்ளேயே ரகசிய அறை அமைத்து அதில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அங்கிருந்த மேற்கு வங்கம், ஆந்திரா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 7 இளம் பெண்களை மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மசாஜ் சென்டர் நடத்தி வந்த சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் மற்றும் அங்கு வேலை பார்த்து வந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜெபின் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க மேலும் பல முக்கிய புள்ளிகள் இவ்விவகாரத்தில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உரிய ஆதாரங்களை திரட்டி உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பரபரப்பாக காணப்படும் தனியார் மருத்துவமனை அருகே மசாஜ் சென்டர் பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்த சம்பவம் தாம்பரம் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.